Welcome to Day 6 of Pharmacovigilance Week 2024, where we continue our theme of Your Questions Are Answers. Today, we are honored to introduce Dr. Sudha Revati S., an esteemed assistant professor in the Department of Gunapadam at the National Institute of Siddha. With over 20 years of experience in the field and more than 15 publications to her name, Dr. Sudha Revati is a respected figure in Siddha medicine. Additionally, she serves as the coordinator for the Intermediate Pharmacovigilance Center, IPVC, playing a crucial role in advancing pharmacovigilance efforts within our community. In her session, Dr. Sudha Revati will share her insights on the pharmacological aspects of Siddha medicine, emphasizing the importance of understanding the safety and efficacy of herbal remedies. Her expertise will guide us through the complexities of pharmacovigilance and its relevance to traditional practices. Let's dive into the session. Siddha drugs வரக்கூடிய என்னென்ன drug reactions. So I'm going to talk about that reactions that is happening due to taking of Siddha drugs. வந்து Siddha patient safety week, Siddha pharmacovigilance awareness-காக இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். Siddha drugs நிறைய பேர் வந்து எடுத்திருப்பீங்க. ஜென்ஸ் இந்த மாதிரி ஹெர்பல் ட்ரக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா மினரல்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ இதில் காமனாக வந்து மெயினாக ஃபார்மகோவிஜிலன்ஸுங்கிறது வந்து என்னென்ன ட்ரக்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கான ஏதாவது ரியாக்ஷன்ஸ் இப்போ நான் ஒரு ரீசனுக்காக கொடுத்துருப்போம். அந்த பர்டிகுலர் டிசீஸ் இல்லாமல் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா அது எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது, வேறு என்ன மாதிரி காமன் ப்ராப்ளம்ஸ் வந்து சித்தா ட்ரக்ஸ் எடுக்கிறதுனால வருது அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அவ்வளோ சித்தா ட்ரக்ஸ் எடுக்கும்போது ஒரு அஜீரண குளரோ இல்லை வயிறு உபசம், வயிறு எரிச்சல், இதெல்லாம் ரொம்ப காமனாக ரிப்போர்ட் பண்ணக்கூடிய சிம்டம்ஸ். இப்போ சில ட்ரக்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் வந்து பாலில் கலந்து சாப்பிட சொல்லியிருக்கோம், இல்லைன்னா நெய்யில் கலந்து சாப்பிடணும், அப்படி இல்லைன்னா வந்து தேன், இந்த மாதிரி ஒரு இதுக்கு பேர் வந்து அனுபானம்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணோன்னா அந்த ட்ரக்கில் அதோட எஃபிஷியன்சி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம், அதனால வேலை பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த வெஹிக்கிள்னு சொல்லுவோம். இன்னொன்று அது வந்து நம்ம உடம்புல போய் நல்லா அப்சார்ப் ஆகிறதுக்கான மீடியம் அது. ஸோ அதில் சரியாக சாப்பிடல, இல்லை வந்து ஆஃப்டர் ஃபுட்டு கரெக்டாக எடுக்கல. ஸோ அந்த மாதிரி டைமில் இல்லை ஜென்ரலாகவே ஒரு ஒருத்தரோட தேக இலக்கணம், லைக் ஒருத்தரோட பாடி கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி ஒரு லைட்டாக வந்து ஒரு வயிறு எரிச்சல் வரதுக்கான சான்சஸ். இது தவிர அப்படின்னு சொன்னால் நம்ம இதில் வந்து கொஞ்சம் பாய்சனஸ் ட்ரக்ஸ் மீன்ஸ் ரொம்ப டாக்ஸிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் மூலிகை மருந்துகளும் இருக்குது, மெட்டல்ஸ் மினரல்ஸ் அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமும் இருக்குது. ஸோ அந்த இதுக்கு வந்து எடுக்கும்போது சில ஜென்ரலாகவே சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரவங்க வந்து ஆன்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து குறைக்கிறதுக்கு தான் வந்து சுத்தி முறைகள்னு சொல்லக்கூடிய ப்யூரிஃபிகேஷன் ப்ராசஸஸ் எல்லாம் வந்து இருக்குது. அது சரியாக ப்யூரிஃபை பண்ணாதனாலையும் ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ண மெடிசன்ஸ் வந்து எடுக்கும்போது ரொம்ப எங்களுக்கு காமனாக ரிப்போர்ட் ஆகக்கூடிய சில விஷயங்கள் வந்து என்னெல்லாம் அப்படின்னா, உடம்பு ஃபுல்லாக வந்து ரேஷஸ் ஆகுது, அலர்ஜின்னு சொல்லக்கூடிய உடம்பு ஃபுல்லாக வந்து ரெட்டாக வந்து ரேஷஸ் வர்றது. ஸோ இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வருது. இது தவிர கண்ணுக்கு கீழே வந்து வீக்கம் வர்றது, அதுக்கப்புறம் பார்த்தாக்கா உடம்பெல்லாம் வந்து படபடன்னு ஒரு வேர்த்துட்டு வர்றது, அப்புறம் ஜென்ரலாக வந்து வாமிட்டிங் சென்சேஷன், இல்லை நல்லாவே வாமிட்டிங் வர்றது, லூஸ் டூல்ஸ், டயரே ஆகுறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. ரொம்ப பேஷண்ட் வந்து கரெக்டாக கன்சியூம் பண்ணாமல், இல்லை மெடிசன்ஸ் வந்து சரியாக பண்ண முடியாத சுச்சுவேஷன், இல்லை ஏதோ ஒரு மருந்து மாற்றி கொடுக்கறதுனால வர்றதுனால ரொம்ப சிவியராக வந்து டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, நிறைய வந்து டயரே ஆகிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக வந்து காமன் இல்லை மீன்ஸ் ரிப்போர்ட் ஆகக்கூடிய காமன் ரியாக்ஷன்ஸ், இங்கே சென்டரில் ரிப்போர்ட் ஆகிற காமன் ரியாக்ஷன்ஸ். ஸோ டு சம் அப், ஜென்ரலாக ஒரு வயிறு எரிச்சல், வயிறு உப்பசமாகவும் வரலாம், வாமிட்டிங், அதுக்கப்புறமா வந்து லூஸ் டூல்ஸ். இது தவிர ரொம்ப காமனாக வரக்கூடியது வந்து லோக்கல் ரேஷஸ், உடம்பு ஃபுல்லாக வந்து ரேஷஸ் வருது. சில ஆயில்ஸ்க்கு வந்து என்ன இருக்குன்னா முட்டிலெல்லாம் தடவை சொல்கிறோம், இல்லை ஒரு பத்து போட சொல்கிறோம்னா அந்த லோக்கல் ரெட்னஸ் அங்கே மட்டும் செவந்து போகிறது. ஸோ இந்த மாதிரி ட்ரக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரிப்போர்ட் ஆகிடுது.